குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்லேயும் சரி, இந்த ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ப்ரைஸ் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுது, நாம் அங்கே போய் பை பண்ணுறோம். அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த ப்ரைஸ் கீழே வந்துடுது. அதே மாதிரி சப்போர்ட்டில் பிரேக் பண்ணுது, நம்ம அங்கே போய் ஒரு புட் ஆப்ஷனை வாங்குவோம், இல்லை செல் பண்ணுவோம். செல் பண்ண உடனே ப்ரைஸ் அங்கேருந்து மேலே போயிடுது. அப்போ நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் எப்படி நடக்குது, இந்த ஃபேக் பிரேக் அவுட் நடக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபேக் பிரேக் அவுட்டில் நம்ம அந்த ட்ராப்பில் மாட்டாமல் எப்படி தப்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஃபேக் பிரேக் அவுட். ஃபேக் பிரேக் அவுட்னா என்ன, அது எப்படி க்ரியேட் ஆகுது, அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத நான் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபேக் பிரேக் அவுட்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஒரு சப்போர்ட்டையோ அல்லது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவலையோ பிரேக் பண்ணுற மாதிரி வந்துட்டு மறுபடியும் அதே லெவலுக்கு ரியல் லெவலுக்கு போயிடும். அப்போது அந்த லெவலை அது பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிடும். அப்படியே க்ரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் அந்த டைமிங், அந்த எந்த டைம் ஃப்ரேமில் இருக்கலாம் அந்த டைம் ஃப்ரேம் முடியறதுக்குள்ளே அது அங்கேருந்து அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆகிடும். அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போய் திரும்பி அதே ரேஞ்சுக்கே வந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் 2 விதமான ட்ராப் இருக்குது. பொதுவாகவே மார்க்கெட்டில் 2 விதமான ட்ராப் தான் இருக்குது. ஒன்று புல் ட்ராப்பு, இன்னொன்று பியர் ட்ராப்பு. புல் ட்ராப்புன்னா ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சீனை காட்டிட்டு பையர்ஸை உள்ளே இழுக்கும். அதாவது பையர்ஸை ட்ராப்புக்கு உள்ளே இழுக்கும். அந்த மாதிரி வர்றது தான் புல் ட்ராப்பு. அதாவது அந்த மாதிரி நேரத்தில் ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் உள்ளே போய் மாட்டிப்பாங்க. ரெசிஸ்டண்ட்டை மேலே உடச்சிடுச்சு. அதாவது ரெசிஸ்டண்ட்டை உடச்சிச்சின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அந்த ரெசிஸ்டண்ட்டு மேலே கேண்டில் போனாவே அது உடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை இந்த இடத்துல அர்த்தம். அந்த ரெசிஸ்டண்ட்டை ஸ்ட்ராங்காக உடச்சி அதுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகணும். அதுதான் இங்கே. அதை நம்ம தெரியாமல் அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே கேண்டில் போனாவே உடச்சிடுச்சு அப்படின்னு நினச்சி உள்ளே போகும்போது அது கொஞ்ச நேரத்தில் மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே இறங்கிடும். இதுக்கு பேர் தான் புல் ட்ராப். அதே தான் பியர் ட்ராப். சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அந்த இடத்துல புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்க இல்லை செல்லர்ஸ் எல்லாம் அந்த ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. அதே அந்த ஈவெண்ட்ஸ் தான் இதுலேயே நடக்கும். புல் ட்ராப்பில் நடக்கிற மாதிரி பியர் ட்ராப்பில். அதாவது அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாது. அந்த சப்போர்ட்டை கேண்டில் 6 மூவ் ஆகிட்டு அந்த டைம் ஃப்ரேம் எண்ட் ஆகிறதுக்குள்ளே மறுபடியும் அந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகிடும். இதுதான் பிரேக் அவுட், ஃபேக் பிரேக் அவுட். இதில் 2 இருக்குது. இப்போ உங்களுக்கு 2 விஷயம் தெரிஞ்சிருக்கும். புல் ட்ராப்னா என்ன, பியர் ட்ராப்னா என்ன. அப்போது ஒரு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது, அது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டால், மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இருக்கவங்க, இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸ் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகப்படியாக அந்த லிக்விடிட்டி தேவைப்படும் இந்த மாதிரி நேரத்தில். அப்போது ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே பல ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருப்பாங்க. இது நம்ம அப்படி தானே பண்ணுவோம். ஒரு ஹோல்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுவாங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே பல ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருப்பாங்க. ப்ரைஸ் அந்த லெவலை பிரேக் பண்ணும், கரெக்டாக? அப்போது அதில் இருக்கக்கூடிய அனைத்து ட்ரேடர்ஸும் அவங்களோட பை ஆக்டிவேட் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு பின்னாடி தான் இந்த பெரிய பிக் பிளேயர்ஸ் அந்த இடத்துல செல் பண்ணுவாங்க. செல் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ப்ரைஸு நல்லா கீழே ட்ராப் ஆகிற மாதிரி ஆகிட்டு சடனாக மேலே போயிடும். இதுதான் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? இது முழுக்க யார் பண்ணுறாங்கன்னா, ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உள்ளே இருக்கவங்களும் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேடர்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டி தேவை. அதனால் ஆப்ஷன் பையரை ட்ராப் பண்ணி அந்த லிக்விடிட்டியை அப்சர்வ் பண்ணி அதாவது பை பண்ணுற மாதிரி பண்ணி அங்கேருந்து செல் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் அந்த ஃபேக் பிரேக் அவுட்டு. இந்த ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதை ஒரு 5 மெத்தட் இருக்குது இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படின்னா, கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஷேர் மார்க்கெட்டில் கேண்டில் க்ளோஸ்னு ஒரு டைட்டிலே இருக்குது. அதாவது பிரேக் அவுட் கேண்டில் க்ளோஸ் ஆகும் வரை அந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும்.
பல ஃபேக் பிரேக் அவுட் வந்து கேண்டில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நடக்கும். அதுதானே நம்ம ஃபேக் பிரேக் அவுட்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது அந்த ரெசிஸ்டண்ட்டையோ இல்லை சப்போர்ட்டையோ அந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக உடைச்சி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஒரு ஃபுல் கேண்டில் பாடி வந்து அந்த சப்போர்ட்டுக்கோ இல்லை அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலேயோ வந்து நிற்கணும். இதுதான் கேண்டில் க்ளோஸ் அப்படின்றது சொல்லுவாங்க. மெத்தட் 1. மெத்தட் 2 எப்படின்னா லாங் விக். அதாவது இது எல்லாமே எப்படின்னா, நான் ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், குழப்பிக்காதீங்க. மெத்தட் 2 எப்படின்னா லாங் விக். ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு லாங் அப்பர் விக் வந்தால் அது ரிஜெக்ஷன் ஆகுது. அதாவது அதுக்கு மேலே மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அர்த்தம். இதுதான் வந்து ஃபேக் பிரேக் அவுட் சிக்னல் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். இதுதான் உண்மையாலுமே இதுதான் ஃபேக் பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது செகண்ட் மெத்தட். 3வது மெத்தடுனா வால்யூத்தை செக் பண்ணணும். இதை நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட்டு அந்த இடத்துல நடக்குதுன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கான வால்யூம் இருக்கணும். நம்ம அந்த ஸ்ட்ராங்கான வால்யூம் அங்கே நடக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். வால்யூம் இல்லாமல் பிரேக் அவுட் வந்தால் அது வந்து ஃபேக் பிரேக் அவுட். அதாவது வீக்கான மூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போகிற மாதிரி போகும், ஆனால் கண்டிப்பாக அதால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அப்படியே கீழே இறங்கும். இது 3வது. இது வால்யூத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம். 4வது மெத்தட் வந்து ரீடெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ்லாம் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேண்டில் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரீடெஸ்ட், அதாவது அந்த ரெசிஸ்டண்ட்டையே மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போகும். இதுதான் ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் எல்லாம். உண்மையாலும் அதுதான் கரெக்டும் கூட. ஒரு பிரேக் பண்ணுது, ஒரு ரெசிஸ்டண்ட்டையோ இல்லை ஒரு சப்போர்ட்டையோ பிரேக் பண்ணிவிட்டு ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலேயே வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேங்களா? ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுது, சப்போர்ட்டுக்கு கீழேயே க்ளோஸ் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் அந்த சப்போர்ட்டையோ அந்த ரெசிஸ்டண்ட்டையோ அது ரீடெஸ்ட் பண்ண வந்தால் அதுக்கப்புறம் மார்க்கெட் அங்கேருந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான 80% வாய்ப்பு அப்படி தான் இருக்கும். சில 20% தான் அது மறுபடியும் கீழே வந்துடும். ஆனால் 80% ப்ராபபிலிட்டி அதுதான் வந்து கரெக்டான பிரேக் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபஷ்னல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல் இது. ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. 5வது மெத்தடு ஹையர் டைம் ஃப்ரேம் ட்ரெண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் பிரேக் அவுட் வந்திருந்தாலும், அதாவது டெய்லி ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல அந்த ஃபேக் பிரேக் அவுட் எத்தனை சான்சஸ் வருது அப்படின்றத மாதிரி செக் பண்ணணும் ஒவ்வொரு அதாவது அந்தந்த டைம் ஃப்ரேமில். அப்படி செக் பண்ணுறதுல நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 5 விதமான மெத்தட் இருக்குது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை கண்டுபிடிக்கிறது. அப்போது சிம்பிள் ட்ரேடிங் ரூல் இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஒரு ட்ரேடிங் ரூலை நம்ம கொண்டு வரலாம்? இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுக்குது, மறுபடியும் அங்கேருந்து மேலே போகுது. அதுக்கான ப்ராபபிலிட்டி தான் 80% இருக்குன்றீங்க. 20% வந்து அந்த ரெசிஸ்டண்ட்டை மறுபடியும் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றீங்க. இதை நான் எப்படி ஒரு ட்ரேடிங் ரூலாக நான் கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அது சின்ன ஃபார்முலா, பிரேக்கு ப்ளஸ் ரீடெஸ்ட்டு ப்ளஸ் வால்யூம். இந்த மாதிரி இருந்தால் அது குட் பிரேக் அவுட். இதுதான் ப்ரொஃபஷ்னல் ஃபாலோ பண்ணக்கூடியது. அப்போ இனிமேல் நீங்கள் இதை தான் பார்க்கணும். இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். அந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுது, மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுது. அந்த இடத்துல ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணும் போது மறுபடியும் அந்த இடத்துல வால்யூம் அதிகமாக ஜென்ரேட் ஆகுது. இந்த 3 ஃபார்முலாவும் ஒரு சேர இருந்தால் அதுதான் குட் பிரேக் அவுட் அப்படின்னு நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ணலாம். அப்போ ஃபேக் பிரேக் அவுட்னா என்னன்னா, அதே பிரேக் பண்ணுது, ஆனால் பாடி ஃபுல்லாக வரல, ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு லாங் விக்கு மட்டும்தான் வருது, ஒரு வால் பகுதி மட்டும்தான் வருது, அந்த இடத்துல வால்யூமே இல்லை. அப்போ அது ஃபேக் பிரேக் அவுட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டை எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ரியல் குட் பிரேக் அவுட் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும். இனிமேல் இந்த டவுட் உங்களுக்கு வரவே கூடாது. ஓகேங்களா? இது நான் சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதுதான் சிம்பிள் ட்ரேட் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் ப்ளஸ் ரீடெஸ்ட் ப்ளஸ் வால்யூம், இது குட் பிரேக் அவுட். பிரேக் ப்ளஸ் லாங் விக்
ப்ளஸ் நோ வால்யூம், இது ஃபேக் பிரேக் அவுட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபேக் பிரேக் அவுட்னால் என்ன, ஃபேக் பிரேக் அவுட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இந்த மாதிரி இது அதிகப்படியாக ஸ்டாக்ஸில் தான் ரொம்ப அதிகப்படியாக நடக்கும். இண்டெக்ஸில் வந்து சில நேரத்தில் நடக்கலாம், ஆனால் பல நேரத்தில் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இண்டெக்ஸ்லலாம் ஸ்டாக்ஸ்லலாம் நீங்கள் போய் இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட் அதிகப்படியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஸ்டாக்ஸில் என்னை பொறுத்தவரையும் இந்த ஹையர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியவங்க, ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே தான் அதிகமாக நடக்கும். அவங்களுக்கு அந்த இடத்துல லிக்விடிட்டி தேவைப்படும். அப்போது நீங்கள் போட்டிருக்க ஸ்டாப் லாஸ் வரையும் அதை பை பண்ணுற மாதிரி பை பண்ணி போய் எல்லாத்தையும் அவங்க ஸ்டாப் லாஸ் அங்கே தான் போட்டிருப்பாங்க. இது வரையும் மார்க்கெட் போகாதுன்னு நினச்சி அங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் அவங்க அது வரையும் அந்த மார்க்கெட்டை மேனிப்புலேஷன், அதாவது ஃபோர்ஸாக கொண்டு போய் அங்கே இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கேருந்து கீழே வந்துடும். ஸோ இந்த இடத்துல வால்யூமே இருக்காது. அதனால தான் இதை ஃபேக் பிரேக் அவுட். இது ஸ்டாக்ஸில் தான் அதிகப்படியாக நடக்கும். இண்டெக்ஸில் ஒரு 10 வாட்டி இந்த மாதிரி அட்டெம்ப்ட் வருதுன்னா 2-3 வாட்டி தான் ஃபேக் பிரேக் அவுட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இண்டெக்ஸில். ஆனால் ஸ்டாக்ஸில் அதிகப்படியாக 10 டைமில் 8 டைம் இப்படி தான் நடக்கும். அந்த 2 டைம் மட்டும்தான் ரியல் பிரேக் அவுட்டாக இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? ஒரு ஸ்டாக்ஸில் ஃபேக் பிரேக் அவுட் எப்படி பார்க்கலாம், ஒரு இண்டெக்ஸில் எப்படி ஃபேக் பிரேக் அவுட்டை பார்க்கலாம், எது கரெக்டான குட் பிரேக் அவுட்டு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த பிரேவ் ட்ரேடர்ஸ் ஆவடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி வேறு டெக்னிக்கலாக ஏதாவது தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.